அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். ஏழரை சனி பரிகாரம். பொதுவாக ஒரு ஒரு ஜாதகத்திலே ஏழரை சனி என்பது 3 முறை வரும். 30 வருடத்திற்கு ஒரு முறை ஏழரை நாட்டு சனி திருப்பி வரும். அது ஏன்னா ஒரு ராசி கட்டத்தில் 2.5 வருஷம் இருக்கும். அதாவது 12 ராசி கட்டத்தையும் கிடக்கு 30 வருஷம் ஆகிப்போகுது. ஆக ஒருவருக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கும்பொழுது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஏழரை நாட்டு சனியோடைய கெடுபலனை குறைப்பதற்கான பரிகாரங்கள் என்ன, ஏழரை நாட்டு சனி எல்லாருக்கும் ஒரே போல கெடுபலன்களை செய்யுமா, அவங்களோட ஜாதகப்படி அது எப்படி மாறி அதோடைய கெடுபலன்கள் இருக்கும், அதில் எப்படி கவனமாக இருக்கணும், அதனுடைய தர்ம பரிகாரம் கர்ம பரிகாரம் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஏழரை சனி என்பது நம்மளுடைய ஜனன ஜாதகத்திலே சந்திரன் இருக்கும், அதுதான் ராசியாக சொல்கிறோம் இல்லையா. அந்த ராசிக்கு கோச்சாரத்தில் சனி 12ஆம் இடத்துல வரும்போது விரைய சனியாகவும், அதே ராசியில் வரும்போது ஜென்ம சனியாகவும், அந்த ராசியிலிருந்து 2வது இடத்துக்கு வரும்பொழுது பாத சனியாகவும் வரும். ஆக இந்த 7.5 ஆண்டுகள் ஏழரை சனியாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த ஏழரை நாட்டு சனி எல்லாருக்கும் ஒரே போல பலன் தருமானா? இல்லை. எப்படின்னா, இப்போ ஒருத்தர் கடக லக்கணம்னு வச்சுக்கோம். அவருடைய லக்கணத்தில் ஜனன ஜாதகத்தில் துலாத்தில் சனி இருக்கார். அப்போ துலாத்தில் சனி இருந்தால் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கார். ஆக அவருடைய வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகம், இது அசையா சொத்து, இந்த இடத்துல சனி இருக்கார். அப்போ ஏழரை சனி அவருக்கு வரும்பொழுது இது சம்பந்தமான கர்ம பதிவு அவருக்கு எடுத்து கொடுக்கும், இது சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல் அந்த துலாம் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். ஆக காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடமாக இருக்கும்பொழுது எப்படி பிரச்சனை கொடுக்கும்? வாழ்க்கை துணை மூலமாக பிரச்சனை, நண்பர்கள் மூலமாக பிரச்சனை, கூட்டு தொழில் மூலமாக பிரச்சனை. ஆக இதையும் சேர்த்து செய்யும். அடுத்ததாக அவரவர்களுடைய லக்கணம், இப்போ கடக லக்கணமே வச்சுக்குவோம். கடக லக்கணத்துக்கு 8ஆம் இடம் எது? கும்பம். இந்த கும்பம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடங்கிறது என்ன? மூத்த சகோதரம், சித்தப்பா, நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபங்கள். ஆக இது சம்பந்தமான பிரச்சனைகளையும் சேர்த்து செய்யும். ஆக இந்த 3 வேலைகளையும் ஒருவருக்கு ஏழரை நாட்டு சனி காலங்களிலே அவரவருடைய லக்கணத்துக்கு சனி எங்கே இருக்காரோ அதை அனுசரித்து கெடுபலன்களை செய்யும். ஏழரை நாட்டு அதனுடைய கர்ம பதிவு செய்யும். ஏன்னா லக்கணத்துக்கு 8ஆம் இடங்கிறது ஒரு ஜாதகத்திலே லக்கணத்துக்கு 8ஆம் இடங்கிறது கர்ம ஒளிஞ்சு இருக்கக்கூடிய இடம். ஆக இது அவரவருக்கும் தனித்தனியாக வேறு மாதிரியான பலன்களை செய்யும் இந்த ஏழரை சனி காலங்களிலே. ஆக இந்த ஏழரை நாட்டு சனி 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் வரும்பொழுது சுப விரயங்களை நம்ம செஞ்சிடணும். அப்போ தான் கிடா வெட்டுறது, காது குத்துறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான நம்மளே சுப விரயங்கள் செய்யும் பொழுது தண்ட செலவு, மருத்துவ செலவு இருக்காது. அந்த நேரத்தில் நெருங்கிய உறவினர்களுடைய மரணம் கூட இருக்கும். அந்த நேரத்தில் விரயச்சனி நடக்கும் பொழுது. அடுத்ததாக ஜென்மசனி. ஜென்மத்துவ சனி இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும். ஜென்மசனி நடக்கும்பொழுது திருமணம் சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சிவபெருமானுக்கு ஜென்மசனி நடந்த பொழுது தான் அவர் சதிதேவியை தாரத்தை இழந்தார், ஜென்மசனி நடக்கும்பொழுது. ஆக ஜென்மசனி காலங்களில் திருமணம் விஷயங்களே கவனமாக இருக்கும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பாதசனி நடக்கும் பொழுது பணப்பிரச்சனை. ஏன்னா 2ஆம் இடம் பணம் இல்லையா. அதாவது யாருக்கும் யாரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது. அதே போல் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். பாதசனி இல்லையா, கண்டிப்பாக இரும்பால் அடி விழக்கூடிய நிலை இருக்கும். ஆக இந்த ஏழரை சனி ஆண்டு 7.5 வருஷம் இப்படிப்பட்ட பலன்களை கொடுத்தாலும் பொதுவாக சில பலன்களை கெடுபலன்களை செய்யும். அதாவது சின்ன குழந்தையா ஏழரை நாட்டு சனி நடக்கும் பொழுது சாங்குழந்த வழக்க முழங்கால் செலவு பண்ணுன்னு சொல்கிறாங்களே, நிறைய மருத்துவ செலவு. அடிக்கடி பார்த்திங்கன்னா சளி பிடிக்கிறது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் தூக்குறது, இந்த மாதிரியான வேலைகளை அதாவது பெற்றோர்களுடைய பர்ஸை பதம் பார்க்காம போகாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான வேலைகளை செய்யும். மாணவ பருவத்தில் வரும்பொழுது படிப்பில் ஆர்வத்தை குறைச்சி கவனத்தை சிதற வைக்கும். விளையாட்டு புத்தி அதிகமாக வைக்கிவிடும் இந்த ஏழரை நாட்டு சனி. அதே போல் ஒரு வாலிப வயசில் வரும்பொழுது எதிர்பாலினம் எட்டி பார்க்கும். காதலில் விழ வைக்கும், கவிதை எழுத வைக்கும். இந்த மாதிரியான படிப்பை தவிர எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய அமைப்பை செய்யும் இந்த ஏழரை சனி. பொதுவாகவே ஏழரை சனி நடக்கும் பொழுது தர்ம பரிகாரம் அப்படின்னாலே எதிலும் நிதானமாக இருக்கணும். எப்போவுமே நிதானமாக இருக்கணும். அடுத்ததாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆறப்போடணும். எடுத்தம் கவுத்தம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு போகாமல் எல்லா விஷயத்தையும் ஆறப்போடக்கூடிய நிலையில் இருக்கணும் ஏழரை நாட்டு சனி நடக்கும் பொழுது. ஏன்னா ஏழரை நாட்டு சனி 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு இறங்கினா அவ்வளோதான். அதில் நிலை இல்லாமல் எழுந்திரிச்சு நிலப்படியில் முட்டிக்கிட்ட மாதிரி ஆகிப்போம். அதேமாரி ஏழரை நாட்டு சனி நடக்கும்பொழுது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்மளுடைய மறைந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வரும்.
இப்போ ஒரு வேலியை ஒருத்தர் சாதாரண நிலையில் தாண்ட முடியாது. ஆனால் அவர் ஆபத்து காலத்தில் ஒரு சிங்கமும் புலியை துரத்திட்டு வரும்போது ஆபத்து காலத்தில் அதை தாண்டிடுவார். ஆக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மறைந்து கிடக்கக்கூடிய ஆற்றலை அது அந்த நேரத்தில் அது கொண்டுட்டு வரும் 7.5 நாட்டு சனி. அதே மாதிரி இந்த 7.5 நாட்டு சனி நடக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், நம்பிக்கையின் பேரில் யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது. அதாவது நிறைய அதாவது வேண்டியவர்கள் எல்லாம் விலகி நிற்பார்கள். அதாவது நீங்கள் யாரெல்லாம் உதவி செய்வாங்கன்னு நினச்சிங்களோ அவங்க அத்தனை பேரும் விலகி நிற்பார்கள். அவர்களுடைய உண்மையான சுயரூபம் என்ன என்பதை இந்த 7.5 சனி காட்டி கொடுத்து விடும். அதே போல் 7.5 சனி காலங்களிலே பரிகாரமாக செய்யக்கூடியதுன்னா தேய்பிறை அஷ்டமி, அதாவது அமாவாசை முடிஞ்சு ஒரு அஷ்டமி வரும், அது கிடையாது. தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவருக்கு எல் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். மாதத்தில் ஒரு நாள் தான் வரும். அதே போல் கருப்பாக ஊனமுற்றவங்களை பார்த்தா அவங்களுக்கு உதவி செய்யலாம். சனியோட அம்சம் வந்து ஊனமுற்றவர்கள், அதில் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு சனியோட முழு அம்சம். அவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு கருப்பு கலர் செருப்பு, கொடை, இந்த மாதிரியான தானங்களை செய்கிறது. பொதுவாகவே 7 நாட்டு சனி காலங்களில் அன்னதானம் செய்வது சிறப்பாக இருக்கும். பிரதிபலன் இல்லாத அன்னதானம், அதாவது மொய் வாங்கிட்டு செய்யக்கூடிய அன்னதானம் இல்லை, பிரதிபலன் இல்லாத செய்யக்கூடிய அன்னதானம் அதோடைய கெடுபலனை குறைக்க உதவும். அதே போல் கருப்பாக ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. அதே மாதிரி வேலையாட்களுக்கு கரெக்டாக சம்பளம் கொடுக்கறது. இதான சனி வந்து வேலையாட்கள் யாரையும் ஜாதி பேர் சொல்லி திட்டாமல் இருக்கிறது. இல்லைனா அப்படியே 7 நாட்டு சனி பவராக வேலை செஞ்சிடும். அதே மாதிரி 7 நாட்டு சனி நடக்கும் பொழுது திருநள்ளாறுங்கிறது சனியுடைய பரிகார ஸ்தலம் இல்லையா? அங்கே திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை அந்த வருஷத்தில் ஒரு தடவையாவது வழிபட்டு வருவதும் இந்த 7 நாட்டு சனியுடைய கெடுபலனை குறைக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக இந்த 7 நாட்டு சனி காலங்களில் பொதுவாக நம்மள செய்யக்கூடிய விஷயங்கள், அதுலேயும் குறிப்பாக அந்த ராகு திசை, கேது திசை, சனி திசை, சூரிய சந்திர திசை காலங்கள், இந்த திசையெல்லாம் நடந்து அந்த சமயத்தில் 7 நாட்டு சனி வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்ற திசை கூட பிரச்சனை கிடையாது. தசாபுத்தி வலுவில் சுக்கிர திசையோ ராஜா திசையோ இருக்கும் பொழுது தசாபுத்தியோட வலுவில் பெருசாக கெடுபலம் நடக்காது. ஆனால் இந்த ராகு திசையோ கேது திசையோ சனி திசையோ அல்லது சூரிய சந்திர திசைகளோ நடக்கும் பொழுது 7 நாட்டு சனி வரும்பொழுது மைனர் ஆப்ரேஷன் இந்த மாதிரியான வேலைகளுக்கும் கூட சேர்த்து செய்யும் 7 நாட்டு சனி. ஆக இந்த 7 சனி காலங்களிலே கவனமாக இருப்பதை வச்சு கஞ்சி குடிச்சிட்டு போங்கிற பாலிசியை கையில் எடுத்து கவனமாக இருக்க வேண்டும். அதோடு இல்லை வழிபாடு, அதாவது எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார், அதாவது எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் சனியோட அம்சமாக சொல்லப்படுகிறது. ஆக குலதெய்வமாக சொல்லப்படுகிற எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த சனியுடைய தாக்கத்திலிருந்து குறைந்து சனியோட தாக்கத்தும் குறைந்து சனி யோகமாக செயல்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.